கோமாளி சீசன் 7 சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கிடைச்சிருக்கு. விஜய் டெலிவிஷனே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்ததுனால சீக்கிரமாவே சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் குக் வித் கோமாளி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சீசன் 7ல ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கா. முதல் தடவையா இப்போ கண்டஸ்டன்ட் 2 பேரா வர போறாங்க. அதுவும் ரியல் பேரா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, ரியல் லைஃப் ஜோடிகள் இப்போ குக் வித் கோமாளியில கண்டஸ்டன்டா கலந்துக்க போறாங்க. 2 குக்கு 1 கோமாளி அப்படின்னு ஏகப்பட்ட கலவரம் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குக் வித் கோமாளியை பொறுத்தவரையும் லாஸ்ட் சீசன்ல ராஜ் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாரு. இந்த தடவை சீசன் 7ல கண்டஸ்டன்ட் யார் வர போறாங்க, அதுவும் இல்லாம கப்பல் அப்படின்னு சொன்னதுனால எந்த ஃபேவரட்டான பேர் வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் இப்பலேருந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தடவை ஹோஸ்டா யார் வர போறாங்க தெரியுமா? ரக்ஷனும் ஜோயாவும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தடவை ஹோஸ்ட் பண்ண போறாங்களா. ஏற்கனவே குக்கா வந்த ஜோயா இப்போ ஹோஸ்டா வர போறாங்க. அவங்களுடைய காம்போவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த தடவையும் யாரு ஜட்ஜா வருவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா வேற எந்த மாற்றமும் இல்ல. தாமு அவர்கள், செஃப் கௌஷிக், மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 3 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை குக் வித் கோமாளி ஏகப்பட்ட மாற்றங்களோட வரப்போகுது. மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குமா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.